ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கிறீங்களா? கேள்வி சிம்பிளாக தான் தெரியும், ஆனால் இதில் அவ்வளோ விஷயம் இருக்கு. யோசிச்சு பாருங்களேன். உங்களை வந்து யாராவது இன்னொருத்தர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாங்கன்னா, அவங்க கிட்ட முதல்ல போய் நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க, என்ன வேலையில் இருக்கிறீங்க, அதெல்லாம் கேட்க மாட்டோம். முதல் கேள்வி என்ன கேட்போம்? நல்லா இருக்கிறீங்களா? இல்லையா? நம்மளோட கலாச்சாரப்படி நம்ம ஒருத்தர்கிட்ட ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது பேசும்போது நம்ம கேட்கக்கூடிய கேள்வி நல்லா இருக்கிறீங்களா அப்படிங்க. அப்போ யாராவது ஒருத்தர் நம்மளை கேட்டா என்ன பதில் சொல்றோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். என்னன்னு பிரியா எப்படி சொல்லிட்டீங்க? நல்லா இருந்தா நல்லா இருக்கிறேன்னு சொல்லுவோம். அன்னைக்கு நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போவோம். அது மூடை பொறுத்து, கேட்குற ஆளை பொறுத்து நீங்க இப்படி என்ன வேணா சொல்லலாம். ஸோ சம்டைம்ஸ் என்ன சொல்லிடுறோம், அப்படியே போயிட்டு இருக்குதுங்க லைஃப்க்கு. இட்ஸ் கோயிங் ஆன்ங்க, நத்திங் பேக் லைஃப் அப்படியே போகுது, இப்படிதான் சொல்றோம். பட் ஒரு சின்ன ஒரு மாற்றம் பண்ணி பாருங்களேன், நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு பாசிட்டிவான மாற்றம் வரும். எஸ், யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டா ஒரு சின்ன புன்னகையோட நல்லா இருக்கிறேன்னுங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. நாங்க பொய்யே சொல்ல மாட்டோம், அன்னைக்கு எப்படி இருக்கிறோமோ அதை தான் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா டைம் அதிகமாயிரும். பட் ஐ கட் ஷார்ட் இட். நான் உங்களை பொய் சொல்லலை, ப்ரிட்டன் பண்ண சொல்லலை. வாட் ஐ வாண்ட் டு டூ இஸ் பி கைண்ட் டு யுவர் செல்ஃப். ஏன் நீங்க அப்படி இருக்கணும்னா, நீங்க பேசுற முதல் வார்த்தை யாரு காது கேட்கணும்? உங்க காதுக்கு தான் கேட்கும், அப்புறம் தான் அடுத்தவங்க காதுக்கு போகும். ஸோ நீங்க நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது உங்க காதுக்கு போய் அது எண்ணங்களா மாறி உணர்வுகளா மாறுது. அதுவே அப்படி போயிட்டு இருக்குதுங்க, லைஃப் சரியில்லைங்க, இந்த மாதிரி சொல்லும் போது, நெகட்டிவா பேசும்போது அதுவும் உங்க காதுக்கு போகுது. பிரெயின் அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். அதை அப்சர்வ் பண்ணுச்சுன்னா உங்களுக்குள்ள அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ சொல்ற விஷயத்த நம்ம கரெக்டாக சொல்லுவோம். இன்னொன்று என்னன்னா, பிரபஞ்சத்துக்கு நம்ம நல்லா இருக்கிறோம்னு சொல்லும் போது பிரபஞ்சமும் அதை நம்மளுக்கு அதையே திருப்பி கொடுக்கும். உங்க குழந்தைங்களுக்கும் இதுல இருந்து ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குறீங்க. ஏன் அப்படின்னா, நீங்க எப்ப பாரு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ போயிட்டு இருக்குதுங்க, அப்படி இருக்குதுங்க, இப்படி இருக்குதுங்கன்னா குழந்தைங்களோ அது கேட்கும்போது லைஃப் ஒரு பெரிய பேர்டன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்குவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தயவுசெய்து நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டாம். வாழ்க்கை அழகானது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளும் உணர்வோம், நம்ம குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுப்போம். ஸோ நெக்ஸ்ட் டைம் when somebody asks you how are you, with a short sweet smile say I'm good.